Good evening, students. Today, language part 2 English exam has been over. Many students might have written it. Students might have written it in a good manner. They might be expecting high marks. The nature of the question paper is easy question paper. So you can find it very easy to score centum and all that. So already in the YouTube questions answers has been out. So we will make a sincere attempt to unravel the question paper. Choose the appropriate synonyms of the underlined words in the following sentences. The common link of friendship was snapped. இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன் தி போர்ட்ரேட் ஆஃப் அ லேடி. பாட்டிக்கும் தனக்கும் இடையான the love and affectionate relationship between the grandmother and the grandson was beautifully portrayed in the first lesson. அந்த பாட்டி நல்லவங்களாக இருந்ததுனால அவங்களுடைய அன்பை ரோஷி ஹஸ் டைட் அவங்க இறந்து போனப்புறம் கூட அதை வந்து நினைப்பு வைத்து அவர் எழுதுகிறார். ஸோ நம்ம நல்ல விஷயங்கள் செஞ்சால் நம்மளது இறப்புக்கு பின்னும் அந்த நல்ல செயல்கள் அன்பான செயல்கள் வந்து நிலைத்திருக்கும். இந்த பாட்டியை வந்து அந்த பேரை நினைவு கூர்ந்து எழுதுகிறாரு. Now the grandson was also dead, but the story lives on. அப்போ அந்த உறவு வந்து முறிஞ்சு போயிட்டு அப்படிங்கிறான் கிராமத்துலேருந்து டவுனுக்கு போனோன்னே. அப்போ ஸ்னாப்டு மீன்ஸ் ஆப்ஷன் பி கட் உடைதல். ஸ்னாப்டு மீன்ஸ் ஆப்ஷன் பி கட் உடைதல். வித் திஸ் பிரின்ஸ்லி சம் ஐ லெஃப்ட் ஃபார் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். பிரின்ஸ்லி அப்படின்னா வெரி பிக் அல்லது வெரி லார்ஜ். இது கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. செகண்ட் லெசனில் இருக்கும். அவங்க அமெரிக்கா போகிறதுக்கு பணம் இல்லாமல் மேரிகாம் கஷ்டப்படுவாங்க. her father could manage only 2000 rupees. அப்புறம் அவங்க ஒரு ஃபியான்சி அவர்கிட்ட போய் சொன்னோன்னே அவர் 2 எம்பிஸ் அழைச்சிட்டு போகிறாரு. ஒரு எம்பி 5000 ஒரு எம்பி 3000 கொடுத்தானே. that becomes a very big amount. princely ஆப்ஷன் ஏ வெரி லார்ஜ் மிகப்பெரிய. there was no sound but a curious mother noise from my head from my friend. இது வந்து டைட் கார்னர்ஸ் பாடம். இதில் வந்து கிறிஸ்டீஸ் இஸ் த நேம் ஆஃப் அன் ஆக்ஷன் ஹவுஸ். ஏலம் போடுற இடத்துக்கு அவர் நண்பர் அழைச்சிட்டு போகிறாரு. ஈவி லூக்காஸை அவர் நண்பர் அழைச்சிட்டு போகிறாரு. அப்பொழுது அவர் நண்பர் 4050 ரூபாய் கிரீஸுக்கு ஒரு படத்தை ஏலம் எடுத்த பிறகு there was no sound, சத்தமே கேட்கல. ஒரு வினோதமான ஒரு அமுக்கப்பட்ட ஒரு ஒலி. ஸ்மாதர்டுனா சப்ரஸ்ட், அமுக்கப்பட்ட ஒரு ஒலி. அப்போ சப்ரஸ்ட் ஸ்மாதர்ட் ஆன்சர் டி சப்ரஸ்ட். அப்ராப்ரியேட் ஆன்டனிம்ஸ். ரிலக்டன்ட்னா அன்வில்லிங், தயக்கமாக, ஹெசிடேட் பண்ணுறது, தயங்கி போகிறது, விருப்பம் இல்லாமல். அதுக்கு ஆப்போசிட் கீழ்னா ஒரு ஆர்வமாக கேட்கும். டிஸ்கரேஜ் பண்ணுறதுனா ஒருத்தர் செய்கிறத செய்யக்கூடாதுன்னு சொன்னால் டிஸ்கரேஜ். செய்ய சொல்லி தூண்டுனா என்கரேஜ். ஸோ தி ஆன்சர் இஸ் 4க்கு பி கீன், 5க்கு ஏ என்கரேஜ். ஃப்ரீக்வெண்ட்னா அடிக்கடி. ஐ ஃப்ரீக்வெண்ட்லி கோ டு சினிமா. அடிக்கடி போவேன். எப்போதாவது போவேன்னா ரேர்லி அக்கேஷ்னலி. அது வந்து எப்போதாவது. அது கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஜிஎஸ்டி ரொம்ப ஈஸியான ஒரு கொஸ்டின் நினைக்கிறேன். சூஸ் த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. சூஸ் த வேர்ட் that can be placed after the word water to form a compound word. வாட்டர் ப்ரூஃப்னா நீர் புகாத அல்லது நீர் புகுந்தாலும் ஒன்றும் ஆகாத. வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் சொல்லுவாங்க. அல்லது ஏர்டைட் கண்டெய்னர், அது மாதிரி காற்று புகாத, வாட்டர் ப்ரூஃப், நீர் புகாத, அந்த மாதிரி. ரூட் வேர்ட் பீஸோட எதை சேர்த்தாங்கன்னா ஆப்ஷன் பி பீஸ்ஃபுல். add a suitable prefix from the opposite of the word breakable. unbreakable plastic சொல்லுவாங்க, உடைக்க முடியாத. மேரி காமுடைய ஆட்டோபயோகிராஃபி பேர் அன்பிரேக்கபிள். சூஸ் appropriate article for the following sentences. I gave a 1 rupee coin to my brother. Choose the correct modal verb. When Kaushik was a child,
he would play in the street. used to வரவும் அது பாஸ்ட் ஹேபிட்டை ரெஃபர் பண்ணும்போது, ஆனால் அது செமி மாடல் வேர்ப். மாடல் வேர்புங்க இங்கே வேணும் இருக்க பாஸ்ட் டென்ஸ் இருக்கிறதுனால அங்கே வுட்டு தான் வரணும். ஆப்ஷன் பி வுட் இஸ் த ஆன்சர். அண்ட் தென் we go to the 13. the dog jumped into the river. jumped இந்த மாதிரி ஒரு டைனமிக் வேர்டு, அதாவது அந்த வார்த்தையில் ஒரு மூமெண்ட்டை குறிச்சதுன்னா ஜம்ப்டு இன்டூ அப்படின்னு வரும். ஜம்ப்னா ஒரு மூமெண்ட்டு குறிக்குது, அப்போ இன்டூ வரும். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, இன்டூ. Choose the correct left form for the water perambulator. Pram. Param கிடையாது. ஆப்ஷன் டி pram. ஆப்ஷன் டி pram. அலாம் பெல்ஸ் ரிங்கிங் அப்படின்னா அபாய மணி ஒலிக்குது அப்படின்னு. நமக்கு வந்து ஒரு கொலஸ்ட்ரால் மாதிரி நெஞ்சு வலி இருக்குது அப்படின்னா ஒரு அபாய மணி ஒலிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இசிஜியில் சரியான ரிப்போர்ட் இல்லை அப்படின்னா அபாய மணி ஒலிக்குதுன்னு அர்த்தம். அதுக்காக நம்ம பயந்துட வேண்டாம். நம்ம டெய்லி வாக்கிங் அந்த மாதிரி 45 மினிட்ஸ் சீரியஸ் அதில் ஒரு ஸ்ட்ரெனுவஸ் ஆக்டிவிட்டி கொடுத்தீங்கன்னா எல்லா வியாதியுமே போயிடும், எந்த பிளாக் இருந்தாலும் போயிருக்கிறாங்க. ஸோ 45 மினிட்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் வேணும். அபாய மணி அடித்தா பயப்படாதீங்க. A person who treats the problem of the heart is called a cardiologist. Option C, cardiologist. Choose the appropriate question tag for the following sentences. Madhav does not speak Telugu. இப்போ does not இருந்தால் நாட்டு போடக்கூடாது, இப்போ டஸ்ஸை எடுத்துக்கணும். இப்போ மாதவுக்கு பதிலாக he. ஆப்ஷன் டி, does he. Choose the meaning of the foreign word in toto. In totoனா மொத்தமாக. ஆப்ஷன் ஏ, கம்ப்ளீட்லி. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஜெயலலிதா அம்மா வந்து 2 லட்சம் ஆசிரியர்களை ஒன்றா டிஸ்மிஸ் பண்ணாங்க. அப்போ இன் டோட்டோ, மாஸ் டிஸ்மிஸல் 2 lakhs. இன் டோட்டோ, என் மாசே, அதெல்லாம் ஒரே அர்த்தம் தான். கூண்டோட கைலாசம் அனுப்புறது போல் கூண்டோட டிஸ்மிஸ் பண்ணாங்க. அதுதான் இன் டோட்டோ. ஆப்ஷன் ஏ, கம்ப்ளீட்லி. கரெக்டு ஸ்பெல்லிங், ராங் ஸ்பெல்லிங். இது ரெவல்யூஷன் கரெக்ட் ஸ்பெல்லிங் தான். ரெஃபரன்ஸ், ரெலவெண்ட் எல்லாமே கரெக்ட் ஸ்பெல்லிங் தான். தப்பாக எழுதுனது பி, ரெவரன்ஸ். ரெவரன்ஸ் இ வரும். ஸோ ரெவரன்ஸ் ஆப்ஷன் பி இஸ் த ஆப்ட் வேர்ட். fill in the blanks correct determiners. ஆனந்த் இன்வைட்டட் a few friends. ஒரு சில நண்பர்களை. ஃபியூனா இல்லைன்னு அர்த்தம், லிட்டில்னாலும் ஒன்றுன்னு அர்த்தம். லிட்டில் அப்படின்னா பணம் அந்த மாதிரி பொருளை குறிக்கும். நண்பர்களாக இருக்கிறதுனால ஆப்ஷன் சி, a few. அண்ட் தென் காக்டைல் ஃபேஸ். காக்டைல் அப்படின்னா என்னென்னா, நாட்டுக்கு சேவல் கோழியை பார்த்தீங்கன்னா அதோடைய வால் வந்து பல கலரில் இருக்கும், ஷைனிங் கலர்ஸாக இருக்கும். அது ஒரே சூரிய ஒளி எப்படின்னா ரிஃப்ளெக்ட் ஆகி பல கலர்ஸ் இருக்கும். காக்டைல் ஃபேஸ் மீன்ஸ் வெரி மெனி ஃபேஸஸ், அல்லது we have many faces at various occasions-னு எழுதலாம். இவர் சொல்கிறாரு ஆஃபீஸ் ஃபேஸ், ஸ்கூல் ஃபேஸ், ஸ்ட்ரீட் ஃபேஸ் அப்படின்னு. அவன் நடிக்கிறது சொல்கிறான். காக்டைல் ஃபேஸ் மீன்ஸ் மெனி ஃபேஸஸ் சொல்லலாம். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டஃபர். Study the pie chart carefully and answer the questions that follow. பை சார்ட்னா வட்ட வடிவத்தில் உள்ள கேக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதணும். டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் அ கப் ஆஃப் காஃபி. ஒரு காஃபி எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்படி எழுதுறதுன்னா, பாயில் மில்க், ஆட் சுகர் அண்ட் காஃபி பவுடர், சர்வ் ஹாட். 3 சென்டென்ஸ் தான் போதும். இன்ஸ்டன்ட் காஃபி இப்படி தான் போடுவோம். ஃபில்டர் காஃபின்னா கொஞ்சம் மாறி வரும். எப்படின்னா, பாயில் மில்க், ஆட் சுகர் அண்ட் டீ பவுடர், காஃபி பவுடர், ஆட் சுகர் அண்ட் காஃபி பவுடர், சர்வ் ஹாட். அவ்வளோதான். எக்ஸ்பேண்ட் தி ஃபாலோயிங் நியூஸ் ஹெட்லைன்ஸ். இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிறது பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். இன்ஃப்ளோ இன்ட்டு மேட்டூர் டேம் வாஸ் ரெடியூஸ்டு.
Indian Olympic participants have received big cash prizes. சென்னை கலெக்டர் இனாக்ரேட்டட் நான் ரிசர்வன் ஸ்கீம். இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸில் எழுதணும். ஒரு டேட்டு போட்டுங்க, ஆன் January 1 அப்படின்னு போட்டு கலெக்டர் பேர் ஏதாவது ஒன்று எழுதி அப்படி எழுதணும். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 41 வந்து கிராண்ட் மதர் வாஸ் ஸ்ட்ராங் மைண்டட் ஜஸ்டிஃபை. இதுக்கு வந்து கிராண்ட் மதர் வாஸ் ஷார்ட் பேட் அப்படி தான் நம்ம பையன் எழுதுவான். அது என்ன எழுதுனா அவங்க வந்து அவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்க அழுவலை அப்படின்னு எழுதணும். ஷி டிட் நாட் ஈவன் லெட் அவுட் எ க்ரை ஆர் எ டியர். சத்தமோ அல்லது கண்ணீரே விடலை. இட் ஷோஸ் தட் கிராண்ட் மதர் வாஸ் ஸ்ட்ராங் மைண்டட் அப்படி எழுதணும். அப்புறம் யூனிவர்சிட்டிஸ் மோல்டு எ ஸ்டூடெண்ட் எப்படி மோல்டு பண்ணுது அப்படின்னா, டெமோக்ரஸிக்கு ட்ரிம் ட்ரெயின் அண்ட் கைட் எ ஸ்டூடெண்ட். ட்ரிம் பண்ணுறது, தேவையில்லாத விஷயங்களை எடுக்கிறது, ட்ரெயின் பண்ணுறது, அது மாதிரி. போயத்தில் வந்து 2வது போயம் கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் எ பார்ன் ஸ்பெக்டேட்டரும் மெக்காவிட்டி த மிஸ்டரி கேட்டும் கேட்டிருக்காங்க. 43ல் ஃபஸ்ட்டு பேஷண்ட்டும் இது கேட்டிருக்காங்க. அது என்னது, நெவர் நெவர் நெஸ்ட் ரிட்டன் பை கோர்டன் கேவியட். இதில் ஈஸியாக எழுதலாம். ஜாக் அண்ட் ஜில் ஆர் மேரிட் கப்பிள் அண்ட் ஜேன் விசிட்டட் தேர் ஹவுஸ். ஷி வாஸ் சர்ப்ரைஸ்டு டு சி ரேடியோகிராம், பியானோ, கார், ஃபர்னிச்சர் எல்லாமே இருக்குது. பட் ஜாக் ரிப்ளைட் தட் they bought everything on EMI, equated monthly installment. But Aunt Jane advises them not to borrow, not to lend. இந்த 2 வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். மாரல் எழுதணும். பாரோனா கடன் வாங்குதல், லெண்டுனா கடன் வாங்குதல், லெண்டுனா கடன் கொடுத்தல், பாரோனா கடன் வாங்குதல். do not borrow, do not lend அப்படின்னு எழுதணும். மாரல் எழுதணும். இதில் வந்து உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு பேஷண்ட்டில் வந்து ஜோ வாஸ் த ஃபஸ்ட்டு பேஷண்ட். மனைவி வந்து கணவனை ரொம்ப கஷ்டப்படுத்த நினைப்பாங்க, அந்த கேபினை உடைப்பாங்க, அதுதான். அண்ட் தென் சம்மரி ரைட்டிங் எழுதணும். ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ் எழுதணும். லெட்டர் ரைட்டிங் உங்களுக்கு ஈஸியாக கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் லெட்டர், ஒரு பயோடேட்டா எழுதணும், லெட்டர் எழுதணும் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அக்கௌண்டன்ட். ஷிஃப்ட் டு கொடைக்கானல். அப்புறமா ஸ்பாட் த எரரில் விச் பாட் சம் ஃபர்னிச்சர் தான் எஸ்ஸை கட் பண்ணணும். ஐ மெட் ஏ யூரோப்பியன் தான் அட் த யூனிவர்சிட்டி. ஏன்னா இட் இஸ் ப்ரொனவுன்ஸ்ட் அஸ் ஏ. தமிழில் உள்ள ஏ போல் செமி வவல் சவுண்டு, அதனால். தோ இது ரொம்ப ஈஸியானது. தோவும் பட்டும் ஒரு சென்ஸில் வரக்கூடாது, பட்டை எடுத்துடணும். அல்லது தோவை எடுத்துடலாம். இங்கே பட்டை எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். தோ ஹி ரேன் ஃபாஸ்ட் இட் டிட் நாட் வின். காவேரி ஃப்ளோஸ், காவேரின்னு சொன்னால் ஒரு பொண்ணோடைய பேர், தே போடணும், அப்போ தான் ரிவேரை குறிக்கும். த காவேரி ஃப்ளோஸ் த்ரூ திருச்சி. ஐ செட் பிசைடுன்னா அருகே, எஸ்ஸு போடக்கூடாது. பிசைட்ஸ்னால் இன் அடிஷன் டு, அந்த எஸ்ஸை கட் பண்ணணும். 1லையும் 5லையும் எஸ்ஸை கட் பண்ணாலே உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். அண்ட் தென் யுவர் ரிங் இஸ் லூஸ், டு நாட் லூஸ். லூஸ்னால் தளர்வாக, லூஸ்னால் இழத்தல் அல்லது தொலைத்தல். ஷிலா வென்ட் டு த லைப்ரரி, டிடன்ட் ஷி. இஃப் யூ கோ டு எ லைப்ரரி யூ வில் see different genre of books. ஃபஸ்ட்டு டைப்பு. It has been raining since last night. கடந்த இரவிலிருந்து மழை பெய்து கொண்டே இருக்கிறதுன்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அண்ட் தென் பிரீத்தி சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு யங் கிரிக்கெட்டரை பற்றி. வாட் இட் பிரீத்தி சீனிவாசன் பிளே டியூரிங் த 1990s? என்ன விளையாண்டாங்கன்னா டொமஸ்டிக் கிரிக்கெட். வை வாஸ் த சோல் ஃப்ரீ ஃபவுண்டேஷன் கிரியேட்டட்? டு ஹெல்ப் இந்தியன் யூத் to cope with disabilities related to spinal cord injuries. முதுகு தண்டு வடம் சம்மந்தமான காயத்தினால் உள்ள அந்த டிசபிலிட்டிஸை வந்து இது பண்ணுறது தான் சோல் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு மூமெண்ட்டை ஆரம்பித்தாங்க. when did she receive the கல்பனா சாவ்லா அவார்ட்? எப்போ அவங்க கல்பனா சாவ்லா அவார்டு வாங்கினாங்கன்னா in 2008 she received the கல்பனா சாவ்லா அவார்ட் for courage and daring enterprise. தைரியமான செயல். 2018 கல்பனா சாவ்லா அவார்டு வாங்கினாங்க. டிட் பிரீத்தி வின் ஏ நேஷனல் டோர்னமெண்ட்? எஸ், ஷி காட் ஏ நேஷனல் டோர்னமெண்ட் இந்த 1997 ஒரு தேசிய அளவிலான போட்டியை ஜெயித்தாங்க. பிக் ஒன் வேர்ட் ஃப்ரம் தி பேசேஜ் இஸ் ஆப்போசிட் ஆஃப் இன்டர்நேஷ்னலுக்கு ஆப்போசிட்டு டொமஸ்டிக். ஒரு நாவல் சம்மந்தமாக அது எழுதணும். சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி எழுதலாம். என்ன நாவல் படிச்சிருப்பாங்கன்னா, ஒரு நாவலுமே படிச்சிருக்க மாட்டாங்க. தமிழ் நாவலை கூட நம்ம இங்கிலீஷில் எழுதலாம். பொன்னியின் செல்வன், இட்ஸ் ஷோஸ் த ஹிஸ்டரி ஆஃப் ராஜராஜ சோழன் அப்படின்னு எழுதலாம். இல்லை வேறு என்னென்ன நாவல் படிச்சிருக்காங்களோ அதை எழுதலாம். ஜெயநாசனுடைய எம்மா,
ப்ரைட் அண்ட் ப்ரிஜுடிஸ், இதெல்லாம் லிட்ரேச்சர்ஸ் தான் படிப்பாங்க. ஏதாவது ஒரு நாவல் அதை எழுதணும். தட்ஸ் ஆல்.